ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி பண்ணலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த கிரேவிக்கு நம்ம மசாலா எதுவுமே வதக்கவோ ட்ரை ரோஸ்ட் பண்ணவோ தேவையில்லை. அப்படியே பச்சையாக அரைச்சி கிரேவி பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது 600 கிராம் இருக்கும். இப்போ மசாலாவுக்கு 2 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம், 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 பீஸ் பட்டை எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சமாக கல்பாசி, ஒரு ஏலக்காய், 2-3 கிராம்பு எடுத்துக்கலாம். இந்த கிரேவிக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்ந்து 100 கிராம் எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 10-15 பூண்டு, சின்னதாக 3 பீஸ் இஞ்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சியும் மற்ற மசாலா பொருளும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். இந்தளவுக்கு இப்போ இதோட வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய மசாலா பேஸ்ட் சேர்த்துடலாம். இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும், பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இது நல்லா வதங்கி பச்சை வாசம் போனதும் சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மசாலாலேயே நல்லா ஒரு 5 நிமிஷம் பரட்டி விட்டுடலாம் சிக்கனை. இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதும் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதை பொறுத்து தண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு உப்பு காரமெல்லாம் சரி பார்த்துக்கலாம். இப்போ இதுலேயே சிக்கன் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ குக்கர் மூடி வச்சு 2-3 விசில் மட்டும் வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துடும் சாஃப்டாக. அவ்வளோதான், கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் மல்லித்தலை தூவி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கிரேவி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம ஏதோ ஒரு நாள் டின்னர் டைமுக்கு கொஞ்சம் ஈஸியாக நல்லா டேஸ்டியாக பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.